கும்பிடு. எமுட்டெல்லாம் செலவு பண்ணுங்க தெரியுமா? எத்தனை லட்சம் ஐயா எமுட்டு செலவு பண்ணி 7,850 ரூபாய் 70 பைசா செலவு பண்ணுறாங்க. நாங்க 70,000 கும்பிடுறேன். அம்மா தாயே லோகமாதா கண்டது கண்டா அப்படி சொல்லு. கண்டாயம் விட்டு தெய்வமே என்ன சொன்னப்போ இப்படி என்ன சொன்னா அந்த அம்மா குறி சொல்லுமா? என்ன சொன்ன? கண்டாத கண்டா அப்படி சொல்லு. கண்டாரு விட்டு தெய்வம்னா அந்த சாமி எங்களுக்கு குறி சொல்லுமாடா. செவிட்டு கூதி குத்து கூதி நான் சொன்னேங்க. கண் கண்ட தெய்வமே. ஓ கண்டத கண்டா அப்படி சொல்லு. கண்டு கண்ட தெய்வமே மணி பண்ணி தேவடியா சொல்லு குருவி. அம்மா தாயே ஒண்ணுலாவது ஒப்பமா சொல்லு. ஒப்புனாலும் விட்டு தெய்வமே. ஒப்பனோடு விட்டு தெய்வம்னா சாமி குறி சொல்லுமா? ஒப்புனாலும் விட்டு தெய்வம் இல்ல. ஒப்பனும் அப்ப மட்டும் தெய்வமே. ஓ எங்க அப்படி தெய்வம் குலதெய்வம் ஓ பர்த்தியம்மா என் குலதெய்வத்தை தோன்றேன்டியம்மா. தோண்டு எங்க சாமி முன்னால அசிங்கம் நடக்க கூடாது. ஞாபகம் இருக்கட்டும். தோன்றட்டுமா? எம்மா கங்கா அப்பா வாடி தாயே நீ வா 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 தாயே கிட்டி பத்த காளிகாரு பத்த மரதரு எம்மா தாயே அசிங்கம் நடக்குது அக்கிரமம் நடக்குது அம்மா. எங்க சாமி முன்னால ஒரு ஆணு பொண்ணு கட்டி பிடிச்சி தேய்க்கிறாங்கடி அம்மா. அம்மா நாங்கெல்லாம் ராணிங்க ராஜா குடும்பம். ஏதாவது தப்பு தண்டா நடந்தா தூரமா போயிடுங்க. யாரும் அப்படி கட்டி பிடிச்சிருந்தா எழுந்து தூரமா கட்டி பிடிச்சிக்காங்க. அம்மா யாருமே இல்லம்மா உங்க குடும்பத்துல எங்க குடும்பத்திலயா? அடிங்க அடங்க என்னதுக்கு அந்த புள்ளைய கட்டி பிடிச்சிக்கிற? பாரு எனக்கு கையாங்க செய்யுது. கையாங்க செய்யுது பாரு. மேலக்குது நானா கட்டி பிடிச்சேன். வாடிங்க எதுக்கு அவனை போய் கட்டி பிடிச்சா? ஏக்கா என்ன ஆச்சுன்னா அந்த சாமி எப்படி வந்துச்சியம்மா? ஆக்ரோஷமா வந்துச்சு. நேத்து வந்துச்சு அது மாதிரி ஆக்ரோஷமா வந்துச்சு. நான் பயந்து போய் அந்த பையனை கட்டி பிடிச்சு. சத்தியமா நான் ஆம்பளைக்கு வாசனை இல்லாதக்கார சத்தியமாவே இதெல்லாம் என்ன ஆட என்ன நினைக்குவாங்க? இதெல்லாம் என்ன ஆட? மஞ்சள் ஆட. ஆமா யாருக்கு அதுக்கு? அந்த ஓம் சக்திக்கு. ஓம் சக்திக்கு மஞ்சள் ஆட தரிச்சுன்னா நான் பார்த்தா மாலை போட்டுக்கிறேன். நான் போய் ஆம்பளை தொடுவடா. அம்மா தாயே லோகமாதா நான் அந்த ஓம் சக்தி அடகு வச்சிட்டு தேவடியா நீ. சரி நீ கட்டி பிடிக்கல பயத்துல கட்டி பிடிச்சிட்டா தெரியாம பிடிச்சிட்டா. சரி விடு தெரிஞ்சு பண்ணாதான் தப்பு. அது மாதிரி பண்ணுவேன். நான் போய் துரோகம் பண்ண மாட்டேன். ஏழு சாமி பண்ண மாட்டேன். அம்மா அம்மா தாய் லோகமாதா உன்னை இது மாதிரி என்ன தப்பு தப்பு பார்த்தியம்மா? தாயே அங்கலம்மா தத்தியாலே நீ வா 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 எம்மா. அங்கலே குரபனையே மந்த மாற வேணும் கோடியா. எம்மா மந்த சாமி திரும்பி போதி எம்மா. லோகமாதா பரமேஸ்வரி போகாதம்மா வாம்மா. போகாத வா வா வா. நாங்க என்ன தப்பு இருந்தாலும் எங்களுக்கு வந்து குறிச்சு சொல்லிட்டு போவா சாமி. நீ கூட்டாலும் வராது நான் கூட்டாலும் வராது போச்சுன்னு போதுரியம்மா. ஏன் வராது? எங்க சாமி வச்சிருந்த தேங்காய் முடி ஒண்ணுக்கு ஒண்ணு திருடு போயிடுச்சு. பாப்பா போத்தியம்மா சொல்ற மாதிரி நம்ம குடும்பத்துல தான் திருடி நிப்பாங்க. அக்கா தான் நாட்டு அக்கா இல்லாத ராணிப்படி ஒரு தேங்காய் ஆக்கி எத்தனை மூடி? ஒரு தேங்காய்க்கு 2 மூடிக்கா தங்கச்சி. ஒண்ணுங்க இருக்குது இன்னொன்னு எங்க? இன்னொரு மூடி தேங்காய் தங்கச்சி இது. அதாண்டிதா ஒரு தேங்காய்க்கு 2 மூடி. ஒரு தேங்காய்க்கு 2 மூடி. ஒரு மூடி இருக்குது. இன்னொரு மூடி எங்க? இன்னொரு மூடி தான் இது. என்னையே ஏக்கா இந்த தேங்காய் மூடி ஒண்ணு தாங்குது. இன்னொன்னு எங்க? இன்னொரு மூடி தான் இது. சரி நீ இது பாத்தியா?
ஏண்டி நம்ம வீட்லயே தேங்காய் நிறைய இருக்குது. அப்படி தின்றதா தான் நான் ஒண்ணு உடச்சிட்டேன். குட்டி நீ ஏது எடுத்தியாடி ஊரை சுத்திக்குது தென்னை மரம். சுத்தி சுத்தி தேங்காய் தின்னு வரடி சொல்லுவியே. ஏமா ஊரை சுத்தி அவனுக்கு தென்னை மரம் இருக்குது. ஆனா நம்ம கிட்ட என்ன லோடு கணக்குல அவ சொல்றது கரெக்ட் தான். நானும் எடுக்கல. ஏய் நல்லா யோசனை பண்ணி பாரு. எல்லாத்தையும் எங்க குடும்பத்துல பூரா மேட்டிட்டு நீ திருடிக்கிட்டு தின்னுப்பியா? இன்னும் பல்ல பல்ல தேங்காய் தெரியாது. பாரு ஒண்ணு மொக்கா எனக்கு சத்தியமா தேங்காய் எனக்கு பிடிக்கும்னா சாமி குடிச்ச தேங்காய் பார்த்தா நான் போது நல்ல மாதிரி பூஜை பண்ணிட்டு எடுத்து சாப்பிட நல்லதில்ல. பாதி பூஜை போய் யாரும் எடுத்து போய் சாப்பிடுவாங்களா? நானும் அது மாதிரி எல்லாம் எடுத்து சாப்பிடல. குறைத்தியம்மா எங்க குடும்பத்துல யாருமே எடுக்கலாம் கண்டுபிடிச்சு கூடமா. உன்னை ஏமாத்தலாம் என்னை ஏமாத்தலாம் எங்க தெய்வத்தையே ஏமாத்த முடியாது. எங்க சாமியை கேட்கறேன் சொல்றேன். தாயே லோகமாதா லோக பரமேஸ்வரி அகிலண்ட கோடி பிரம்மண்ட நாயகி அம்மா உனக்கு பூஜைக்கு வச்ச பொருளை எடுத்தானே. ஆனா பொண்ணா ஆனந்த ஆண் உருவத்தை கண்ணுக்கு காட்டு, பெண்ணா இருந்தா பெண் உருவத்தை காட்டு. காட்டுமா என்ன சோதிக்காத காட்டு தாயே. அம்மா தெரியுதுரியே அந்த பொண்ணு ஆண் உருவம் தெரியுதுரியம்மா. அவ ஒல்லி வசந்த வண்டி ஒரு சுட்டி மயிர் அழகனடி. அவன் ஒன்றரை கண்ணனடி. அவன் மாட்டி வாயனடி. எம்மாவ பானை வைத்தனடி. அவன் மக்காரி சுத்தனடி. அவன் முட்டி காலனடி. அவன் பெரியவர்ல பாத்தீங்களா கொட்டியா கண்டுபிடிச்சிடலாம். வாயிலே சாண்டக்கடி ஊத்த சரியா போச்சா நியாயம்? என்ன போச்சு? எதுக்கு சாமிக்கு வச்சு தேங்காய் எடுத்த? நானா என்ன தேங்காய் மரம் மட்டும் எது நீங்க தெரியுமா? எத்தனைக்குது தேங்காய் தோப்பு 2770 மரம் இருக்குது. 2770 மரம் உள்ள காப்பு இருக்குமே. ஒரே தேங்காய் மரத்துல கூட தேங்காய் இருக்காது. ஏன் செடி நட்டு போட்டு வந்துருங்கிறான். ஏத்து நட்ட செடியில தேங்காய் செடியில காப்பு இருக்குமா? தேங்காய் இருக்குமா? ஒல்லி வசந்தமா நானே. ஒன்றரை சுட்டி மயிர் அழக ஒரு சுட்டி மயிர் அழக நானே. பொம்பேரி மொக்க அதுவும் நானே. ஒன்றரை கண்ண அதுவும் நானே. மாட்டு வாயன் பானை வைத்த நானே. முட்டி கால நானே. குட்டை வரல நானே தான். வாயில சாண்டை களி வைக்க கரெக்டா தான் இருக்குது. கொச்சிரப்பையா தேங்காயா என்ன செக் பண்ணிக்க? மேல இருந்து கீழே மட்டும் செக் பண்ணி பாத்துட்டேன். தேங்காயே இல்ல. எம்மா நடக்க சொல்லுங்கடிமா நடக்க சொல்லுங்கடி. நீ நடக்குதான் சொன்ன. கொட்டா பாட்டுக்கு டான்ஸ் ஆடியே நடந்து காமிச்சிட்டான். எம்மா அவன் சாதாரணமான திருடன் இல்லடி அம்மா. அவன் திருட கண்டுபிடிக்கா கடவுளால கூட முடியாது. கையை ரெண்டு மேல தூக்கி காலை ரெண்டு அகலமா வச்சு நடக்க சொல்லு. டேய் கை ரெண்டு மேல தூக்குடா. காலை அகலமா விரி. நடா. கையில பிடிக்கிறாண்டி கையில பிடிக்கிறாண்டி. ஏன்னா அப்படியே பிடிக்கிறத விட்டு நான் முருகா பிடிச்சிட்டாண்டி சாமி. எடு மேல. வாங்க. எதுக்குடா எடுத்த? எனக்கு ஒண்ணு தேங்காய் முடி இல்லாத எதுக்கு நான் எடுக்கல. குறைச்சியம்மா இதெல்லாம் பொய்யகிய சொன்னி நம்ம வீட்டுல சுட்டு போயிருவாளோ அப்படின்னு செக்காப்பு எடுத்து வச்சான். ஓ நாம இருக்கிறது ராணி வீட்டுல வேலை செய்யறோம். ஏதோ அவமானப்பட்டா நமக்கு ஒரு அவமானம் வந்துரும். அதனால செக் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாம நீ செக் பண்ண. குஞ்சு வைக்காத. எங்க வச்சிருந்த சூத்தானா என்ன அசிங்கம் பண்ண? 5 மணிக்கு ஒரு குசு மட்டும் வந்து எடுத்து ஓடி போயிடுங்க. சாமி ஓடி போயிடும். ஐயா பார்வதிய பரமருமே நீ வா 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 வா. என் குணங்களே
உன் பேர பெருந்தேருவா உடனால காக்கும் தீரையா உள்ளபடி சொன்னேன் ஓடியா உன் பேரோ பெருந்தருவா கூட வளர்ந்தால உன் நாத்தனா சுபதர உன் கணவன் துரியோதன உண்மையா பொய்யா வாடிங்க சொல்லுக்கா. இந்த 56 நாட்டு வீதியில வந்துருப்பா பார்த்து ஆமா. ஜட்டி போடாத பையனை அட்ரஸ் கேட்டுனுப்பா, ஆமா. பேரை கேட்டுனுப்பா, ஊரை கேட்டுனுப்பா. கேட்டுவா. உன் பேரு பெருந்திருவா. ஆமா. உன்னுடைய கணவர் துரியோதன. ஆமா. உடன் வளர்ந்தவள் சுபத்திரை. சுபத்திரை. ஜட்டி போடாத பையன் கூட கரெக்டா அந்த பையனை கேட்ட. ஏன்னா நம்ம 56 நாட்டுக்கு ராணிகள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து இந்த குறைச்சி நம்ம கிட்ட சொல்றா. ஆனா பொய்ய சொன்னா அடிக்குன்னு சொல்றா. அடிக்கா மாறாடி உண்மைன்னு ஒத்துக்கோ. உண்மை ஒத்துக்கலாமா? சரி உண்மைமா. அது மட்டும் கிடையாது அம்மா. என்ன செஞ்சு தெரியுமா? கையலுக்கு குமாரனுக்கு போடும் கல்யாணம் அந்த பொய்யோடையே பொய் சொல்லி வரவழைச்சது உண்மையா பொய்யா? பாடிப்புல குறைச்சி இதெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. உண்மையே சொல்லிடலாம். சொல்லிரு. உண்மைதாம்மா. வரவழைச்சு நடக்கும் அந்த வழிதானில நடக்கும் அந்த வழிதானில நச்சி முள்ள நச்சி வைத்தியா கடற்கே மாணவர வல்லமான துண்டிரோடியா கேளுமா கேளு. ஐவராஜாக்கள் நடக்கிற வழியில நச்சி முள்ள நாட்டி வச்சது உண்மையா பொய்யா? உண்மைதான். பாண்டவர்கள் சாகட்டும்னு நம்ம மாமா வச்சதெல்லாம் உண்மைதான். வேறம்மா குளிக்கிற குளத்துல கூறு வச்சு நாட்டி வச்சது உண்மையா பொய்யாடியம்மா? உண்மைதாயம்மா. பாண்டவர்கள் சாகட்டும்னு படுக்கிற பாயில பாம்ப விட்டது உண்மையா பொய்யாடியம்மா? உண்மைதாம்மா. ஆ? உண்மைதான். மல்லர்களை விட்டு பாண்டவர்களுக்கு விஷம் கலந்து எண்ணெய தலைக்கு தேய்ச்சது உண்மையா பொய்யாடியம்மா? மெய்தாம்மா. 1000 வஞ்சனை செஞ்சாலும் ஐவராஜாக்கள் மடியிலன்னு கட்டண வச்சு உன் மாமியா என்ன செஞ்சா என்ன தெரியுமா? செஞ்சா? தாயே உனக்கு சொல்லானில உடம்பெல்லாம் எரிதுயே, உடம்பு எரிதுயே, கண்ணெல்லாம் எரிதுயே. தீட்டு நடந்து போச்சு, தீட்டு நடந்து போச்சு. எங்க சாமி எரிக்குது, என்னை வேக்குது, என்னை எரிக்குது. தீட்டு நடந்து போச்சுமா. ஒரு பொம்பளை நடி தீட்டு போவா. அப்படி இப்படி நடந்திருந்தா தீட்டா இருந்தா எழுந்து போயிடுங்கம்மா. ஆடத்துக்கு வந்தாங்க பார்த்தா யாரான பொம்பளைங்க தான் அது மாதிரி. ஆமா எழுந்து போயிரு சாமி. அங்க பாரு யாரான பாரு அப்படி ஏதான ஆயிட்டு இருந்தாங்கன்னாக்கா அப்படியே எழுந்து ஒண்ணு பேர் மாதிரி போயிருங்க. எங்கடா ஆம்பல்றியவ தண்ணி ஊத்தி விட்டு போட்டு வந்துட்டீங்க. எங்க சொந்த மச்சர மாட்டி விக்ரம் லாஸ்ட் மச்சரங்கான பாத்தியா அவன் பொண்டாட்டி இவன் குளிச்சுட்டு நல்லா அடி கேடி போடா. ஏய் எழுந்து போயிரியம்மா. யாரு இல்லையா பாப்பா? நம்ம குடும்பத்துல அப்படிக்கு இப்படி போயிருக்கிறியே. நான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பை எடுத்து 3 வருஷம் ஆகுது. ஆமா கருப்பை எடுத்து போறதாமா. நீ பாருங்க நான் கருப்பை எடுத்து 3 வருஷம் ஆச்சு. சொல்லாதேம்மா. பாடிக்குள்ள சொல்லுக்கா. நீதான் மாங்காய தின்னாதான் மின்னு சொல்றேன். ஆமா அந்த வெகுளுக்கு வேற மாங்காய் வேற மடுக்குன்னு கடிச்சுன்னு கிடந்த. அப்படிக்கு இப்படி தூரம் போயிட்டு இல்லையாக்கா திரும்ப 19ஆம் தேதி வந்தாதான் தூரம் போவேன். ஆமா
அப்படி இப்படி போயிருந்தா மூஞ்செல்லாம் வாடிட்டு இருக்கும். இன்னும் நாளுக்குது இன்னும் 6 நாள் என்ன இருக்குது. பாரியம்மா தொண்டை கண்டு கட்டுது அப்படி இப்படி போயிட்டு போறேன். பாடிய சொல்லக்கா நீ சப்புனு கறியதுனா அப்படி இப்படி ஆயிக்கிறியா? அது மாதிரிலாம் கிடையாது. 21 நாள் ஆகுது. இன்னும் 5 நாளுக்கு இது. சரி அக்கா, இப்படி எல்லாம் கேக்குறிய நீ ஏதாவது போய் நிக்கிறியா? இங்கிலீஷ் 15 வந்தா மட்டும் தான் நான் போவேன். பாரு அந்த சூட்ல போயிடுங்க. மாத்திரையா? நான் எதுக்கு மாத்திரை தின்னணும்? என்ன சுகருக்கு தான் இல்ல என்கிட்ட அப்படிலாம் இல்ல. சரி நீ போல, நான் போல, நானும் போல. ஏடி போடா, வாடி பிடி. ஏடி இத பாத்ரூம் முழுக்க வந்துக்கற. ஏடி நீ எதனா போய் நிக்கிறியாடி? ஓடி சக்கால் தேரே. ஏ நான் ஊடுதல் போறது இல்லையே. காரணம் நான் 3 மாசம் இருந்து அபோஷன் பண்ணிக்கிறேன். அபோஷனா? ஊடி திருப்பத்தூர் போய். இந்த திருப்பத்தூர்லயா? எப்படி போல அபோஷன் எப்படி அது தெரியாதா? நான் அன்னைக்கு மென்ன பெண்ண அபோஷன் பண்ணிருந்தா எனக்கு தெரியும். எப்படி அபோஷன்னா? ஒன்னுன்றீங்கள ஒரு 3 மாதம் தான் உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா என்ன பண்றாடி படா? மைக்கூசி போடுறாங்க. மைக்கூசி மைக்கூசினா அந்த மைக்கு ஏறதுக்கிட்ட ஊசி உனக்கெல்லாம் ஏறாது. இந்த உடம்புக்கெல்லாம் ஏறவே இல்லைங்களா? மெல்லாக படுக்க வச்சாங்க. இப்படி மெல்லாக்கா படுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அதுக்கு வந்து செக் இது பண்ண மாதிரி டாக்டர் ஆபரேஷன். அவனும் கூட்டு கண்டு ஆகுது. பேராடி என் பேர் சண்முகம், அவன் பேர் சிவ சண்முகம். அப்புறமா ஊசி போட்டு என்னமோ ஒரு கரண்டி மாதிரி எண்ணம் தாண்டி போல. ஒரே கரண்டி கரண்டி உள்ள விட்டு அப்படியே வள்ளி விட்டான். வள்ளி எடுத்துட்டான். பாதி போல வள்ளி எடுத்துறது. அப்படி இப்படி என்னமோ என் சூத்தல சிலவானு தடவை என்ன வலிக்கலாம். நீ எது போயிட்டு இருக்கிற பாரு. அம்மா அபாஷன் பண்ணிக்கிறியா? நீ அது எதானே உடம்பே குறையுத. அப்படிதான் மயக்குமே யாருக்கிற பாரி போலாம். ஏய் ஏய் பாரி பிடிக்க நல்ல காமெடி. பாரியம்மா யாரும் பாத்தீங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. பாடிபடிய கலதி வந்த நிக்கிறாங்க சொல்றி. யாரும் பாரியம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. பாப்புன்னு வந்து இப்படி எல்லாம் வந்துருக்கானே. இவ்வளோ நேரம் படுத்திருந்தீங்க. காலை பார்த்தா நீர் நாட்ட மாத்தீங்க. ராத்திரிக்கெல்லாம் எம்மிட்டோ கால் நோகும் கை நோகுமெல்லாம். இது மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிரிச்சுட்டு போனா நல்லது தான் நடக்கும். ஆமா வள்ளியம்மா, சிரிச்சிட்டு போனா நல்லது நடக்கும். எங்க அக்கா சொல்றா. சிரிச்சாக்கா என்ன நடக்கும்? நல்லதே நடக்கும். எம்முட்டு நம்மளுக்கு உடம்பு நோய் இருந்தாடியும் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். ஆமா, அதனாலதான் ஏமா பாரு இதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க அங்க ஒரு பாரதானங்க இப்ப எங்க சொல்லு சூளக்கோட்டை பாரதா சூளக்கோட்டை பாரதானங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இதே மாதிரி சீன்ல ஊருக்கு அவனை பார்த்து 7 ஏக்கர் நேரம் அன்னைக்கு மக்கராத்தி அப்படி ஆயிடுச்சு பைசல வாங்கிட்டாரு. பாத்துட்டு போய் 7 ஏக்கர் நிலம் வாங்கிட்டாங்க. அது மாதிரி அம்மா எதுவுமே பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கூட்டத்துல யாருன்னா அதிர்ஷ்டம் இருக்குது வாங்குவீங்க. கண்டிப்பா உனக்கு எதிரி பண்ணலாம். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எதுவுமே தப்பா நடக்காது. ஏதாவது பசுமாட்டு கோமி மாவது தெளிங்க. தெளிச்சுட்டுமா தெளிச்சுட்டுமா கட்டாத அப்படி ஐவ ராஜாக்கள் உன் மாமியா என்ன பண்ணா தெரியுமா? ஒரே பானை உள்ளுக்குள்ள 2 பாக்குறவங்களுக்கு ஒரே பானை மாதிரி தெரியும். விஷம் கலந்த சாதா பாண்டவருக்கும் நல்ல சாதத்தை கௌரவம் சமைச்சு பாண்டவர் ஒரு புறமா உட்கார வச்சு கௌரவர் ஒரு புறமா உட்கார வச்சு சாப்பாடு போட்டா போடும்போது எல்லாரும் சாப்பிடலாம் நினைக்கும் போது எங்கேயோ ஒரு கருவண்டு வந்து அமைச்சிருச்சு. மற்ற பாண்டவர்கள் 4 பேரும் ஏதோ இதுல ஆபத்துக்கு இது நெய் மறந்து இருக்கும் போது எம்மா பச்சை தம்பி மாடு
பக்கார என்னடா இது? என்ன எங்கிட்ட நல்லா கப்பனால ஊட்டல போற கப்பல் இந்த காலத்துல 7 மணி ஆகும். அப்புறம் ஏம்மா இந்த பசியாரத பேமஸ்னு ஒருவனே புடிச்சுக்க விசகன் தலைக்கேறி செத்தன கீழ விழுந்தாரு. மத்த நாள் வரை ஆளுன்னு புலம்பி ஆதிமா என்ன நினைச்சாங்கடி அம்மா. அவர் என்ன உருவத்தோட வந்தாரு? ஐயே தொடங்க ரூபம் மாறி தொடங்க வந்து நின்றா. ஐயே இந்த பத்தியில மாயா அந்த தானே நின்றா. எம்பெருமான் தன்னார ஒரு ஜோதி உருவத்தில் வந்து பீம மகாராஜர் முன்னால நின்று ஒரு மந்திரத்தை சொல்ல செத்திருந்த பீமச்சானம் பிழைச்சேன் அல்ல உன்னுடைய மன்னவர் மதிமயக்க கொண்டு ஜெகனி ஆலோசனை கேட்க தயே தூது சொக்கட்டான் ஆடி சொர்க்காடி ஐவராஜாக்களை வரவழைச்சு சூதாடி நாடு நகர் உப்புச்சட்டி வரவோடு அசைசேனா அனைத்தும் பறிச்சு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தா பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன்னு ஒரு பெரிய பாறாங்கல் எழுதி அனுப்புறது உண்மையா பொய்யா? இதெல்லாம் எவ்வளவு அழகா சொல்ற பத்தியா? அம்மா நேர்ல பார்த்த மாதிரி நம்ம வீட்டுக்காரன் நம்ம மாமி எப்படி செஞ்சாங்களா வந்தன. ஏய் இந்த வீட்டுக்கு போறவங்க கம்பெனி எடுத்து போங்க. சும்மா கருவேப்பிலோட போனீங்க அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆமா சொல்லு. புட்டு 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 வைக்கிறா. அப்படி கண்டது கண்டா அப்படி சொல்றாளே இவளுக்கு எப்படி தெரியும்? சூதாடினது நான் காது போட்டது எல்லாம் சொல்றாளே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அம்மா ஆண்டவர் உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு அம்மா ஏன்னு கேக்குறியா? ஒரு காலம் அவங்க உயிரோட இருந்து வந்து நம்ம நாட்டை ஆடுவாங்களா இல்ல அவங்க அப்படியே சும்மா காட்டிலே செத்து போயிட்டு வாங்களா? எங்கேயோ யாரோ சாகட்டும் யாரோ மாறட்டும். எங்க 100 பேர் தாயை மட்டும் கிளு 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 நிலைக்கணும். பாஜாலி பக்து தாலியா இருக்கணும். நேத்தோட 12 ஆண்டு வனவாசம் முடிஞ்சிச்சு. ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து நீர்வளம் நிலவளம் குடிவளம் ஜனவளம் பண்ணி விளையாடுறதுக்கு போவாங்க. காலம் கழிப்பாங்க. முதலாக உலகமாக முடியும் நாடு கேட்க வருவாரு. உன் புருஷன் நாடு கொடுக்க முடியாது. எல்லை பாத்திரத்துக்கு நாடு கொடுப்பானா அன்னைக்கு அர்ஜுன மகாராஜ் அந்த புளியந்தரம் வருமா நாடு கொடுக்க முடியாது சொல்லிடுவாரு. உங்க சித்தப்பா வருவாரு. அம்மா சாத்தி ஆதே பெருமான் நாடு கேட்க கொடுக்க மாட்டாரு. நீ குடாகண்டனா இருக்கிற விடாகண்டனா இருக்கிறதுன்னு 18 18 நாள் சண்டை நடக்கட்டும். 19வது யார் உயிரோடு இருந்தா நாடாளுட்டும் புருஷன் சத்தியம் பண்ணிருவோம். சேனா செய்த சேகரிப்பீங்க. 11 குருவனி சேனா செய்யணும் சேரும். சண்டை நடக்கும். முதனா ஒரு நாள் தான் வெற்றி. மத்த 17 நாட்களாக உன் குழந்தை 60 மாலும் செய்யணும் அல்ல மாலும் புருஷன் எல்லாம் சாகுவாங்க. நீங்க எல்லாம் தாடி அடிப்பீங்க. இது சத்தியம் சத்தியண்டி அம்மா. யார் செத்து போயிடுது எதுக்காக கல்றீங்க? வாடிங்க நானும் அம்மா செத்து போயிட்டால யாரு? வாடிங்க பயத்துல சொல்லிட்டு அக்கா தங்கச்சி வானலாக குறித்து வந்தால் வன்மையாக பருத்தி வந்தா உன்னை வந்து திக்கிரு குதிரை சொல்லிட்டா. ஐயோ அப்படி இல்ல
வீரமாக குறி உரைத்தார் சத்தியமா அத்தை. யாருக்கு நீ நூலாக குண்டா? குறைத்து வந்தார் புதுமையாக குறி உரைத்தார் யாருக்கு வாழ இல்லாத குண்டாக்குறான் கண்டாரா ஓடி ஐயோ ஐயோ திரும்பிட்டு பூஜை பண்ணு மாடியில இருக்கு இல்ல திரும்பிட்டு மாடியில இருக்கா உங்களுக்கு குறைச்சி வந்தா அவன் வந்தா இவன் வந்தான்னு என்ன குடுத்துட்டீங்களா எனக்கு தெரியாதா நாங்க எந்த கொல்லும் கொடுக்கல எந்த கொட்டையும் கொடுக்கல நாங்க என்னைக்கு அந்த கொல்லு கொட்டையெல்லாம் பார்த்தோம் நீ வந்து அம்முட்டு அளந்த கொட்டையில மொத்த மாதிரி நாங்க சாப்பாடு செஞ்சு போடுறோங்க ஏமா அவளை நாங்க இங்கே நிக்க வச்சிருக்கோம் ஏன்னு கேக்குறியா அனுப்பலையா இவோ நம்மளே ஏமாத்திட்டு எதனா வாங்கி போற கொல்லு கொட்டைன்னு சொல்லி போடுறதா நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் குதிரை கட்டுற கொட்டையில கட்டி வச்சிருக்கோம் போய் அவளை கூட்டினா சொல்றேன் நான் பாக்கணும் அவளை யாரோ பறிச்சு என்ன எங்க இருக்கிற பறிச்சு இது மேல வாக்கா எங்கறாவா என்ன சொன்னப்போ எங்கறாவா பறிச்சு என்ன இங்க கார பாரு தேவடியா ஆண்டியம்மா மீயாலுமே சொன்னாங்க மாமியா நானு மதுரை வரைக்கும் போய் குறையன்னு வந்தானு மீயாலுமே எங்க மாமியாருக்கு கண்டு தேர்தல மதுரை பேருக்கு கண்டு தேர்தல எங்கடியாவா இங்க பாரு அத்தை என்ன ஒரு போகு நீங்களும் 100 பேர் இருக்கிறீங்க எப்படிக்கிறா பாத்தியா எப்படிக்கிறா அப்படி செதுக்கி வச்சு சில மாறிக்கிறா அவங்க மாமியா வந்து பார்த்தா ஏகண்டிட்டு எல்லாம் முறை கொடுத்துருக்காங்க நீ என்ன கொடுத்துருக்கா இந்த அடிக்கு கேட்டுக்கிறா அப்போது கொடுக்க மாட்டேன்றா எங்க மாமியா நீ அது மாதிரி போட்டுன்னு தான் நான் அவளை மாறிக்குவேன் ஒருத்தி இருந்தா கொடுத்துருவேன் நானு ஒருத்தி கொடுத்துட்டாக்கா இன்னும் 99 பேர் கவனிப்பாங்களா அதனாலதான் உனக்கும் கொடுக்காம நானே வச்சிருக்கேன் நான் செத்து பண்ணாலும் எடுத்துக்கணும் இப்ப சாகும் போது இது மேலே போட்டு பாப்போம் நாளைக்கே சேர்த்துறாத்த நாளைக்கு சாகறதுக்கு நேரம் வந்தா யாரையும் விடுறதா நீ பேசி பாரு என்னடிமா இந்த அம்மாவை பார்த்தா எங்க பெரியமாமா மாதிரி இருக்குது ஏய் ஏத்திருவன் குறைச்சின்னு கூட பார்க்க மாட்டான் ஏ பெரிய மாமியா மாதிரி இருக்குது யாருக்கு போய் யாரு மாமியா ஆகிறது அவங்க பாசியில பாத்தியானா அது மாதிரி உன்ன பார்த்தாக்கா அவங்க பெரிய மாமியா மாதிரியே கறியான் அவங்க பெரிய மாமியா இப்படி என்ன மாதிரியே உன்ன மாதிரி அச்சரசு உன்ன மாதிரியே கறாலும் அவங்க பெரிய மாமியா அது சொல்றேன் அந்த அம்மா பெரியவே சொன்னாடி பேத்து கூதி கிட்டு போட்டு ஒலியில டவுலியார் பழிச்சு வாங்க நான் வல்ல போறேன் உங்க மக்க மரம் எங்க போய் நிக்கிறாங்க காணங்க போய் நிக்கிறாங்க வர்றதுக்கு என்ன இன்னைக்கு வந்துருவாங்கன்னு எனக்கு நேக்கு டைம் ஆகி போயிடுச்சு வந்துருவாங்க அதனால அவங்க வந்தாங்களானாக்கா பருப்பு சாம்பார் செய்யலான்னு நினைக்கிறேன் அந்த பருப்பு எனக்கு இது கொள்ளு பருப்பு அதான் தப்பு பண்ணிட்டு நான் சாவி மட்டும் கொடுத்திருந்தா எது எது எனக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க சாவியும் பார்க்கல பீரோவும் பார்க்கல அடுக்கலையும் பார்க்கல புடக்கையும் பார்க்கல எல்லாம் எங்க மாமியா தான் உனக்கு பருப்புக்கிற இடம் தெரியணும் நேரா போறேன் என்னுடைய பெட்ரூம் பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்குது நீ மாமர போற பாத்ரூம் இந்த பாத்ரூம்ல போய் வளைஞ்சி பாவாடி தூக்கி குனிஞ்சு பாரு கொள்ள பருப்புக்கிற இடம் தெரியும் கண்டார ஓலி கனி பிடிச்சவள என்ன இல்லாத பொல்லாதெல்லாம் எங்க மருமக்கு மாதிரி சொல்லி அப்படியெல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ல கரெக்டா தான் சொல்லுவேன் கரெக்டா சொன்னியா அப்ப நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் என்னுடைய வரலாறு சொல்லு பார்க்கலாம் வருங்காலம் நிகழ்காலம் செல்காலம் 3 காலம் 5 சொல்லுவேன் உனக்கு என்ன வேணும் நீ பிறந்தது வளர்ந்தது எப்படி வளர்ந்தது அந்த பக்கமா வா அதுதான் சொல்லணும் கையை கொடுமா நீ எப்படி பிறந்த ஆமா எப்படி வளர்ந்த 1000 முத்துமுடி பாண்டியருக்கு நீ ஒரே ஒரு பெண்ணா பிறந்தடி அம்மா ஒரே பெண் எத்தனை பேருக்கு 1000 முத்துமுடி பாண்டியருக்கு ஒரே ஒரு பெண் பெண்ணா பிறந்த ஆமா பிறந்த உடனே உன்னை 4 ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் சீரு சிறப்போட வளர்த்து வந்தாங்க வளர்த்தும் போது எம்மா பாவா யாரோ நீ பிறந்து எப்படியா எல்லா பெண்களும் 12 வயசுக்கு வருவாங்க ஆமா ஆமா ஆனா நீ 10 வயசுக்கு வந்துட்ட வந்த உடனே
பசங்களுக்கு பிறந்த ஜாதகம், ஆமா. பெண்களுக்கு வயசுக்கு வரதான் ஜாதகம். அதைத்தான் கணிச்சு வைப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு ஜோசியரை கொண்டு வந்து ஒரு ஜாதகத்தை கணிச்சு பார்த்தாங்க. அந்த ஜாதகம் என்ன இருந்துச்சு தெரியுமா? என்ன இருந்துச்சு? எம்மா உன்னை தொட்டு மனப்பூரியில நீ வயசுக்கு வந்த நேரம் சரியில்லை, அதனால உன்னை யார் தொட்டு தாலி கட்டினாலும் ஆமா. ஒரு தலைவடிச்சு சாகுவாங்கன்னு சாஸ்திரி மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, சொன்ன உடனே உங்க அப்பா என்ன பண்ணாரு? என்ன பண்ணார்? ஒரு மூலையில முடங்கிட்டாரு. ஏன்? ஒரு மகளுக்கு இந்த விதி